பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை உபாகமம் புஸ்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அன்பு தேவ பிள்ளைகளே, அருமையான வேளையிலும் எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும் ஹல்லேலூயா, இந்த வியாதி எனக்கு மட்டும் இல்லை, என் தலைமுறைக்கே இருக்குதே. பாருங்க, சில அம்மா அப்பாவுக்கு ஒரு வியாதி வந்துட்டுனா அது அவங்க பிள்ளைங்களுக்கும் வரும். அது மரபணு மாதிரி. எப்படி அவங்க எனக்கு ஒரு வியாதி வந்தால் என்னுடைய சந்ததி வரும்னு சொன்ன மாதிரி அவங்க சந்ததி, அவங்க அடுத்த சந்ததி இப்படி மாறி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த நாட்களில் சந்ததிகளுக்கு அந்த வியாதிகள் பெருகிட்டு இருக்குது. அப்பாவுக்குள்ள வியாதி அம்மா அந்த பிள்ளைகளுக்கு வருது. இப்படி பெருகி வருதா இல்லையா? நம்ம சரியா பார்க்கணுமா இல்லையா? அது மாதிரி இந்த நாட்கள்ல அந்த பெருகிற அந்த வியாதி என்கிற சாபத்திலிருந்து இன்னும் பாருங்க, குடும்பத்துல கடன் வாரங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கா இருக்காது. அந்த தலைமுறைக்கு அப்படி வந்துட்டே இருக்கும். தகப்பனார் கடன் வாங்கியிருந்தாலும் பிள்ளைகளுக்கு காலத்திலையும் அவங்களும் ஏதாச்சும் கடன்கள் பிரச்சனைகளை மாட்டிகிட்டே இருப்பாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஏதாச்சும் பிசினஸ் அப்பா அம்மா நடத்துறாங்களோ அதே பிசினஸ்ல அம்மா அப்பா நஷ்டம் அடைய மாதிரி பிள்ளைங்களுக்கும் அதே பிரச்சனை வருது. அம்மா அப்பா குடும்ப வாழ்க்கையில ஏதோ போராட்டத்தை சந்திக்கிறாங்கன்னா அதே பிரச்சனை பிள்ளைங்களுக்கு வருது. இப்படி நிறைய காரியங்கள் சொல்லலாம். இன்னும் பாருங்க, நிறைய பிசாசின் உபத்திரவம் பெற்றோர்களுக்கு வாழ்க்கையில ஏதாச்சும் பிசாசின் உபத்திரவம் இருந்ததுன்னா அது பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில இருக்குது. இந்த பிள்ளை நீங்க எப்பேற்பட்ட சாபத்தை சுமந்து கொண்டு இருந்தாலும் உங்க சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுவேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஐயோ என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு, சாபம், என் வாழ்க்கையே சாபம் தான் சொன்னீங்கன்னா வாக்குத்தத்த வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாரு? 23வது உபாகமம் புஸ்தகம் 23:5 அவர் என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, எவ்வளவு பெரிய சாபத்தையும் மாற்ற ஆண்டவரால் கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை. நம்ம ஜெபிக்கிறதா, நம்ம பாவ சாபங்கள் நம்ம சந்ததிகளுக்கு வரவே கூடாது. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய போராட்டத்தையும் நம்ம வாழ்க்கையிலே அனுபவிக்கணும். கண்டிப்பா நம்ம செய்தா, நம்ம ஒரு பாவம் செய்தா அந்த பாவத்தின் தண்டனை மரணம். அப்ப நமக்கு கண்டிப்பா அதுக்கு தப்பு செஞ்சா உப்பு சொன்னா ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும்னு சொன்ன மாதிரி நம்ம செஞ்ச தப்புக்கு நம்ம அனுபவிக்காம இந்த உலகத்துல போக முடியாது. நம்ம நினைக்கிறோம் இல்ல நம்ம தப்பிச்சிடலாம், வேற வழிமுறைகள் குறுக்கு வழியில இருக்கு நினைச்சிட்டே இருப்போம். கண்டிப்பா நம்ம அனுபவிச்சு ஆகணும். அது நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும். அதனால கவனமா இருங்க. நம்ம தப்பை செய்யறத கடவுள் கூட பார்க்க முடியாது. எவிடன்ஸ் இல்லாம நம்ம தப்பு பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கடவுள் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒருவேளை நம்ம அம்மா அப்பா கண்ணை மறைச்சிடலாம், குடும்பத்தார் கண்ணை மறைச்சிடலாம், மனைவிக்கு கண்ணை மறைச்சிடலாம், புருஷனுக்கு கண்ணை மறைச்சிடலாம், குடும்பத்தார் யாருக்கு ஃப்ரெண்டுகளுக்கு கண்ணை மறைச்சிடலாம். ஆனா கடவுள் பார்த்துட்டே இருக்கிறாருன்னு மொத்தம் பார்த்துடுங்க. ஹல்லேலூயா. யாருக்கு பயப்படலாட்டியும் கடவுளுக்கு பயப்படணும். ஏன்னா அதிகாரிகளுக்கு கூட நம்ம ஏதாச்சும் செஞ்சிடலாம், யாரை வேணாலும் இதை பண்ணலாம். ஆனா கடவுளை மறைக்கவே முடியாது. ஏன்னா கடவுள் யாரு? வானவின் சிங்காசனம், பூமியின் பாதப்படி. அவர் எல்லாமே பார்த்துட்டே இருக்கிறார். அவருக்கு ஒரு விஷயமே இல்லை, நம்மளை பார்க்குற எப்போ நோட் பண்ணிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. அதெல்லாம் கவனமா இருங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்க வாழ்க்கையில தலைமுறை சாபத்தையும் பாவத்தையும் எல்லா காரியத்தையும் மாற்ற ஆண்டவர் சமூகத்துல நீங்க ஜெபிச்சீங்கன்னா, நீங்க எப்பேற்பட்ட சாபத்தை சுமந்து கொண்டிருந்தாலும், ஐயோ நான் என் வாழ்க்கையில நான் இதை சுமந்துட்டே இருக்கேன், இந்த பாவத்தை சுமந்துட்டே இருக்கேன், என்னைக்குதான் இது என்னை விட்டு சொல்லுவாங்களே, இந்த என்னைக்குதான் இந்த பாவம் சாபமும் தொலைஞ்சு போகுமோன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி கண்ணீரோடு இருந்து நீங்க அழுது இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு வந்தீங்கன்னா உங்களை சொல்றேன், சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமா மாற்ற போறாரு. எப்பேற்பட்ட சாபமா இருந்தாலும் அது நீங்க உங்க மனசுல நீங்க இது ஒண்ணு மாறி கிடைச்சிட்டுனா, இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னை விட்டு மாறி போயிட்டுனா நான் சந்தோஷமா இருப்பேன், என் குடும்பம் சந்தோஷமா இருக்குவேன், என் வாழ்க்கையில இந்த காரியம் ஒண்ணு நடந்துட்டுனா நான் நல்லாவே தான் இருக்கு, நல்லா இருப்பேனே அப்படின்னு நினைக்கிறீங்களே. ஏதோ ஒரு சாபத்துல பிடியில பாட்டி இருந்தாலும் அந்த சாபத்தை எல்லாம் மாற்றுகிற ஆண்டவர் சமூகத்தில் நீங்க ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவர் 100க்கு 100 உங்க வாழ்க்கையை, உங்க சாபமா என்னெல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்குதோ அதையெல்லாம் ஆசீர்வாதமா மாற்றுவாரு. என்ன சாபத்தை ஆசீர்வதிக்கும் தேவனிடத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, ஏசப்பா, இந்த அருமையான வேலையில ஆண்டவரே சாபத்தை ஆசீர்வதிக்க நம்ம கர்த்தர் இந்த அருமையான வேலை யாரெல்லாம் இந்த செய்தியை பார்த்து ஆண்டவர் சாபத்தினால மூழ்கி போய் பார்த்து வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ அந்த தேவ பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாவ சாபங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதற்கு ஜெபிக்கிறதாகப்பனே. ஆவியானவர் இறக்க செய்வீராக ராஜா. ஆண்டவரே, சாபத்தின் நிமித்தம் தன்னுடைய கடமை தானே செய்து கொள்ள முடியாதபடி கண்ணீரோடு இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே என்னென்ன சூழ்நிலை, என்ன பாவத்துல இருக்கிறாங்களோ, என்ன காரியத்துல இருக்கிறாங்களோ, ஆண்டவர் எல்லா காரியத்துல இருந்து ஒரு முழுமையான விடுதலை கொடுத்து ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு அதிசயத்தை உங்க வாழ்க்கையில நடத்துவீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.